ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி, அதாவது பியூ சயின்ஸ் சுவாலஜி ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின் சாப்டர் வைஸாக இருக்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு மிட்டம் கொஷின்ஸ் பேப்பர்னு அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள் 2 மார்க்ஸ் நம்ம லெசன் வைஸாக ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஷினை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷினில் இருக்கிறது எல்லாமே அதில் நம்ம கொடுத்துருக்கோம். போலைசிஸு, இந்த மனிதனின் பலவிந்த செல் கருவுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது, இன்கிபியன், கருக்கொலை, சிசுக்கொலை, மேயர் ரொகிடான்ஸ்கி, குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல், எதிர்மறை இன மேம்பாட்டிலை நடைமுறைப்படுத்த வேண்டிய நடவடிக்கை. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா வெளிக்கருவுதல், உட்கருவுதல், இணைமுறை இனப்பெருக்கம், விதைப்பை ஒரு வெப்பநிலைப்படுத்தி, முதிர்ந்த விந்தனோட படமறைந்த பாவம் குறி, வாடகை தாய்மை என்றால் என்ன, ஒற்றை மைய இரட்டை மைய நிலை என்றால் என்ன, மனிதனில் பால் நிர்ணயம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணினப்பெருக்கம் என்றால் என்ன, மாதவிடாய் சுழற்சினா என்ன, அதோட பல்வேறு நிலை, நமது நாட்டில் முழுமையான இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள், மக்கள் தொகை கட்டுப்படுத்தலில் பல்வேறு இயற்கை கருத்தடை முறை, மரபடிப்படையில் மனிதனோட ஏபிஓ பிளட் குரூப்பிங்க, குரோமோசோம் தொகுப்பாறை போடத்தோட பயன்கள். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. உங்களுக்கு எக்ஸாம் நடந்திருந்தாலும் அல்லது முடிஞ்சிருந்தாலும் இதில் யூஸ் பண்ணி காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரியான பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கெல்லாமே இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.